கண்களை மூடி செபித்து தேவநாமத்தை உயர்த்தி சோத்தரிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உங்களோட வார்த்தையை கேட்க வந்த எங்களுக்கு உங்களோட ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களை பலப்படும்படியாக கற்றுக் கொடுக்கும்படியாக மனவாள நீங்கள் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே உங்களோட பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யட்டும். நீர் பேசுவீராக. ஆராதனை வேளையிலே பேசுனீர். நீரே எங்களோட புகலிடமா இருக்கிறீர். எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற எபினேசரா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நீர் விரும்புகிற காரியத்தை, நீ நடத்த போகிற காரியத்தை, செயல்பட போகிற காரியத்தை, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஓட்டத்தை ஓடுவதற்கு பலனுள்ள வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனை தேவ செய்தி உங்களோட கரங்களை ஒப்பு கொடுத்து சோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்கா? கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல அற்புதமான இந்த வேளையில கர்த்தரோட சமூகத்தில் வந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி சோத்தரிக்கிறேன். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு நம்மோட பேச போகிற பகுதி வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து 7 சபைகளை விசாரிக்கிற குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகள் எப்போதும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போகிறோம். எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை கேட்கும் போது இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிறது. சில நேரத்தில் சில வார்த்தைகளை கர்த்தர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளும் கர்த்தர் ஏற்றும் கொள்ளும்படி நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே இயேசு லவோதிக்கேயா சபையின் பேசுகிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். எவ்வளவு அழகாக தெளிவாக கர்த்தர் இந்த நாள் நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இயேசு வந்து கதவு முன்பாக, இருதயத்தின் வாசலுக்கு முன்பாக கதவு தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அவரோட தட்டுகிற சத்தத்தையும் அவர் வார்த்தையை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இருதயத்தின் விசாலத்தின் வாசலை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவரும் நம்மிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். நம்மோட இன்பத்திலும் துன்பத்திலும் கடினத்திலும் நன்மையும் தீமையிலும் அனைத்திலும் நம்மோட கூட வாசம் பண்ணுகிற தேவன் தான் நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். தகப்பனே, இந்த நல் வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக உம்மோட கிருபை எங்களை நிரப்பும்படியாக சோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து 7 சபையில குறித்து பேசுகிறார். இந்த 7 சபையில ஆண்டவர் நிற்க வைத்த சபை லவோதிக்கேயா சபை. எதற்காக, ஏன் நடந்தது என்று பார்ப்போமானால் முன்பாக இருக்கிற வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தெளிவாக புரியும். அனைவரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்து வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 19 வசனங்களை வாசிக்கிறதை கேட்போம். வேதத்தை கொண்டு வந்தவர்கள் அதை வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், நீ என்று சொல்லும் பொழுது அங்க சபையில குறிக்க இருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு சபையில வந்தவர்களுக்குமாக இந்த நாள்ல கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இதனால கர்த்தர் சொல்லுகிற சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தையின்படியாக சபையார் காத்து சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இந்த இடத்துல பாருங்க, நீன்னு சொல்லும்போது எத்தனை வாட்டி வருது நீங்க கவனித்து பார்க்கணும். நீங்க மறுபடியும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்ல. நீ குளிரையாவது, மறுபடியும் நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ
நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிசயம் பண்ணினேன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன்னை நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுகிறதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதனால கர்த்தர் நம்முடைய சபையார் இடத்துல பேசுகிற வார்த்தையா இருக்கிறார். ஏன் இந்த சபைக்கு இந்த வார்த்தை? என்ன நடந்தது? இந்த சபை குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். வெதுவெதுத்தா இருக்கும்படியால் உன்னை விசேஷமாக வாந்தி பண்ணி போடு என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, விசேஷமாக கர்த்தர் சபைகளை குறித்து சில காரியத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு சபை என்று சொல்லும் பொழுது சபை, ஆனால் நம் இருதயமே ஒரு ஆலயமா இருக்கபடியாக அது ஒரு சபையாக கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபை என்று சொல்லும்போது சபைக்கு மாற்றம் இல்லை, நம்ம தான் அந்த சபை. ஹல்லேலூயா. நம்ம தான் சபை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தான் அந்த சபை. ஸோ நம்மளை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் ஒரு விசேஷமாக இந்த காலை வேளையில ஒரு சில காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு எப்படி சொல்றதுன்னா வாந்தி பண்ணி பொண்ணு போடுவேன்னு சொல்றாரு. இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொன்னா நம்மளுக்கு இருக்க மாதிரி இப்போ நான் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கணும்னு சொல்றவங்க ஒரு ஆம்பே சொல்லுங்களேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சாம் நல்லா வேலை செய்கிறேன். எங்கே சாம் வேலை செய்றீங்க? வாங்க மேலே வாங்கலாம். எங்கே வேலை செய்கிறீங்க நீங்கள்? ஒரு மைக் இருந்தால் கொடுங்களேன் அவருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அண்ட் டெல் யூ அபவுட் இட். ஓகே, ஒரு மைக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உன்னோட ஆசையை தானே கேட்குறேன். ஓகேவா? கர்த்தர் நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய அந்த மாதிரி ஒரு நீ இப்போ எந்த கன்சர்னில் ஒர்க் பண்ணுற? அக்சென்சர் பிரைவேட் லிமிடெட். நீ தான் அந்த கம்பெனி. ஓகே, நீ தான் கம்பெனி. நல்லா போல்டாக பேசணும். நீ தான் அந்த கம்பெனி. ஓகேவா? நீ அந்த கம்பெனியில் உன் கம்பெனி ஆக்ட் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் ஸ்டாஃப் இருக்கணும், எப்படிலாம் கம்பெனி நடத்தப்படணும்னு ஒரு 2-3 மினிட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்னா போல்டா, நல்லா ஹைபிரிட் மோட்ல இருக்கணும். ஹைபிரிட் மோட் நல்லா ஒரு எப்படி இருக்கணும்? தமிழ்ல விவரிக்கணும்னு சொல்லணும். ஒரு பெரிய இதோட ரிச்சா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்பெனி ஃபுல்லாவே வைஃபை இருக்கணும். வைஃபை இருக்கணும். ஓகே, பாரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கேக்குறீங்க. ஓகே, வைஃபை இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே எப்படின்னா லேப்டாப்ல இருந்து எல்லாமே எல்லா ப்ரொவைடன்ஸும் கொடுப்பீங்க. லேப்டாப்ல இருந்து எல்லா ஸ்டாஃபும் கொடுப்பீங்க. அடுத்தது அதுக்கப்புறம் 3 வேளை எல்லாருக்கும் சாப்பாடு ஃப்ரீ. 3 வேளைக்கு சாப்பாடு கொடுப்பீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு கேப் போயிட்டு வரதுக்கு கேப் கொடுக்குறீங்க. அப்புறம் சொல்லுங்க. அவரு சொல்லுங்க. அவர் தான் ஓனர். அவர் தான் ஓனர். நீங்க தான் சொல்லணும். சேலரி அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலரி, அவங்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் கொடுப்பீங்க. அப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்பீங்க. சேலரி இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் மந்த்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்சென்டிவ்ஸ், போனஸ், ஓடி வீக்கெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா ஓடி ப்ரொவைட். ஓடி. சோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி உங்க ஸ்டாஃப் எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெஸ்டா வச்சு லக்ஸூரியஸா வச்சுக்கணும். கம்பெனியை விட்டு போவே கூடாது. ஓகே, இவ்வளவு எதிர்பார்க்குற நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க ஒரு ஸ்டாஃப், நான் தான் வேலை செய்ய வந்திருக்கேன், இன்டர்வியூ கேட்க வந்திருக்கீங்க, நான் வேற என்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் பெஸ்டா இருக்கணும். ஓகே. ரெண்டாவது அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். ஸ்கில் நல்லா இருக்கணும். அதான் தொடர்பு, கம்பெனியோட நல்ல தொடர்பு, ஒரு ஸ்கில் நல்லா இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி சொல்றதுன்னா டெடிகேஷன். நீங்க தான் ஓனர். எடுத்து கொடுக்குறாங்க டீச்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் டக்கு சொல்லணும். அப்புறம் அவங்களோட நிலைமை யோசிச்சு உண்மையாவே அவங்களுக்கு இந்த வேலை இம்பார்ட்டன்ட் இல்லையான்றதை செக் பண்ணுவோம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேஜரா ஒர்க் பண்ணுவாங்களா, இங்க கரெக்டா வேலை செய்வாங்களா. ஓகே. மெயினா அவங்க மூலியமா கம்பெனிக்கு எதனா லாபம் வருதான்னு அப்படி இருந்தா அவங்கள வேலைக்கு எடுக்கும். இவ்வளவுதானே? ஒண்ணே தானே இருக்கா? இல்ல அவ்வளவுதான். அப்பாயின்மெண்ட் வேற எதனா போடுவீங்களா? இல்ல. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங்லாம் கேட்க கூடாது. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். சோ அந்த ஷிஃப்ட்ல தான் அவங்க வர மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட்டா இருந்தாலும் டே ஷிஃப்ட்டா எதுவுமே நோ சொல்ல கூடாது. மெயினா அந்த ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும்.
கம்பெனி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக எந்த டைம் நம்ம வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்யணும். ஓகே, அவ்வளோதானே. அப்போ கம்பெனி பிராண்டாக இருக்கணும். அப்போ இது திவாலாயிடும். ஏன்னா உனக்கு கமிட்மெண்ட்டை ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டியே. என்ன இப்போ ஒரு சேலரி ஒரு அப்போ 8 மணி கூட ஆஃபீஸ்க்கு வரலாம். இல்லை. அப்போ எதிர்பார்ப்பீங்களே? அது சொல்லியே. அதை ஷிஃப்ட் டைமிங் சொல்லிட்டேன். அது அழுத்து லேட்டாலாம் வரக்கூடாது, கரெக்டாக வரும். கரெக்டாக வரும். ட்ரெஸ் ஏதோ போட்டுன்னு வரலாம். ட்ரெஸ்ஸிங் அவங்க இருப்போம் கார்பரேட்ன்றாங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கன்சர்ன் இருக்கும் பொழுது ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. இப்போ ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டாக வைக்கிறீங்க. வேலை அவருக்கு என்ன வேலை தெரியுமா? அவர்கிட்ட தவறை கண்டுபிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வைக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் எதிர்பார்ப்பு. எனக்கு வைக்கிறீங்க. இப்போ இல்லைன்னா வேற யாரும் ஒருத்தர் கொண்டு நீங்கள் வாமா, நீ ஒர்க் பண்ணுறதுன்னு நீ வா, ஓகேவா? நீ ஓனரு, இதெல்லாம் எதிர்பார்க்குற. இதுக்கு தான் ஷைனி அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ கொடுக்க போகிற? ஷைனிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறேன்? யோமா நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். பெஸ்ட்டு சம்பளம் தான் கொடுக்கணும். எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? ஷைனிக்கு எவ்வளோ வேணும்? அதெல்லாம் எவ்வளோ வேணுமா? பரவாயில்ல, பெரிய கம்பெனி ஓனர் தான். எவ்வளோ கேட்பேன்? இல்லை, இப்போ அவங்க ஸ்கில் நல்ல MBA எல்லாம் இப்போ என்ட்ரியே எடுத்துகிட்டு நல்ல கம்யூனிகேஷனில் எவ்வளோ ஸ்கில் எப்படி சம்பளம் கொடுப்பேன்? ஒரு 50,000. 50,000 ஆமா. அப்படி வரப்போதுன்னு எடுத்துக்கோ. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீரியஸாக நினைக்காத, பிளாட்ஃபார்மில் பேசுறதுலாம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? ஆட்களை டிஸ்மிஸ் பண்ற வேலை தான் உங்களுக்கு. உன்னோட வேலை என்னன்னா டிஸ்மிஸ் பண்ணு. பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் பார்த்து அந்த கம்பெனிக்கு லாபகரமா இருக்கிறவங்கள வரது வைக்கிற. இல்லைன்னா அவங்கள உங்களோட வேலை தூக்கிடுற வேலை. ஓகே, இப்போ நீ எது சரியில்லைன்னா தூக்கிடுவேன். பஞ்சுவலா இருக்கணும். பஞ்சுவலா ஆன் டைம்க்கு வரணும். ஆன் டைம். வர்க் டைம்ல வர்க் கண்டிப்பா ப்ரொடக்ஷன் இருக்கணும். 9 hours வர்க்னா 9 hours வர்க் 9 hours வர்க் பண்ணனும். அன்வான்டடா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. டைம் வேஸ்ட். மொபைல் யூஸ் பண்ணலாமா? இல்ல ஒரு கம்பெனில எங்க வைப்பாங்க மொபைல்ஸ்ல? லாக்கர்ல. மொபைல் லாக்கர்ல வைப்பீங்க. அது உண்மைதானே? லாக்கர்ல வைப்பீங்க. அப்புறம் லீவ் நிறைய போட கூடாது. லீவ் நிறைய போட கூடாது. டிசிப்ளினா லீவ் நிறைய போட்டா பே பிடிப்போம். அதுக்கு அப்புறம் சர்டன் டைம்க்கு அப்புறம் எடுத்துருவோம் வேலையில. ஃபர்ஸ்ட் சம்பளத்தை பிடிப்பீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட். அப்புறம் சம்பளத்தை பிடிச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணுவீங்க. அப்புறம் வேற எதனா அவ்வளவுதான் பிடிப்பீங்க? வேற எதனா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஓகேமா, ஃபைன், இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது கம்பெனி. ஓகே, சபையா மாத்திக்கங்க. ஓகே, அவர் சொன்ன வாந்தி பண்ணி போடுவேன்னு. இப்போ ஒருத்தரை எஜமானங்க அங்கே வச்சுட்டார். இப்போ நாங்கள் சத்தியத்தெல்லாம் சொல்றோம். இன்னொருத்தர் ஆண்டருக்கு வச்சிருக்கிறார். அவங்க என்ன பண்றதுக்கு? டெர்மினேட் பண்றதுக்கு. எது சொன்னாங்க? என்னென்ன டிசிப்ளின்? அப்போ மொபைல் எங்க? லாக்கர்ல வைக்கணும். நம்ம சபையில் என்ன யூஸ் பண்ணக்கூடாது? மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. உக்காந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்பக்கூடாது. இன்வாங்க கூடாது, அவுட் கோயிங்க பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைங்களாகட்டும் பெரிய எல்லாருக்குமே. இங்கே வந்தால் எங்கே வந்துட்டீங்க? தேவ பிரசனத்துக்கு வந்துட்டீங்க. ஆஃப் பண்ணணும், இல்லை வைப்ரேஷன் வைக்கணும். 1-2 ஹவர் அப்படியே பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிட்டீங்க நீங்கள். நான் இல்லை, இதெல்லாம் அந்த சபையில் நடந்திருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். ஒரு சில காரியத்தை நம்ம மாற்றிக்கணும். இப்போ லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவார்? சேலரி பிடிப்பார். அதுக்கப்புறம் இப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் லேட்டாக வந்து வராமல் இருந்தால் என்ன பண்ணுவார்? ரிமூவ் பண்ணுவார். அப்படி தானேங்க? எப்பா ஒரு கம்பெனிக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னா உன்னை படைத்தவருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல. என்ன பிரதர்? கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்கும். அல்லையா? நல்ல நைட்டெல்லாம் டிவி பார்த்துட்டு காலையில் எங்கே தூங்கக்கூடாது. அந்த ரூல்ஸ் இருக்குது. இல்லை, டிவி இருக்கிறவங்களுக்கு ஓகே, மொபைல் இருக்கிறவங்களுக்கு ஓகே, நைட்டெல்லாம் பார்ப்பாங்க. காலையில் என்ன தூங்கிட்டேன். அது சின்னவங்களாட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன எடுப்பார் அவர்? டெர்மினேட்டு. நமக்கு என்ன பண்ணுவார்? கீழ்ச்சிடுவார். உணவு கீழ்ச்சிடுவார். ஓகே, இன்னைக்கு ஆண்டோட சத்தியத்தை இன்னைக்கு அன்னைக்கு அந்த சபைக்கு சொன்னது தான் இன்னைக்கு நமக்கு சொல்றார். அந்த சபையை குறிப்பிட்டது யார்? அந்த சபை நம்ம தான். அந்த சபை நம்ம தான் ஆலயமா இருக்கிறோம். அவருக்கு நம்ம ஒழுங்கா கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த சபை ஆதியில் இருந்த அந்த இதுக்கு எதுக்கு வெதுவெதுப்பு அனலும் குளிரும் இல்லை. நல்லா யோசிப்பார். நீங்க இருக்கு எல்லாருக்குமே ஆதியில நீங்க எப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ ஒரு தனிப்பட்ட அன்பு இருந்திருக்கும். பார்த்துருப்பீங்களா? டக்கு டக்குன்னு ஆண்டு செய்வார். அது செய்யும் பொழுது அந்த அன்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்க? பயங்கரமா இருக்கும். எப்படா பொழுது விடியும், எப்படா அவர்கிட்ட சபைக்கு போவோம், அப்படியே இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது நீங்க கேட்டோன்னு ஆண்டு கொடுத்த உடனே கட்ட கால் சீக்கிரம் ஆண்டு பேசுவார். ஓடுவீங்களா? ஓடுவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு நன்மை செய்ய ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்புறம் காலங்கள் போன பொழுது
அப்புறம் என்ன ஆயிடும்? அதுதான் ஆண்டு சொல்றாரு. நான் உங்களை அப்ப என்ன பண்ணுவார் அவரு? என்னது? இதனால ஆண்டு பேச எப்பவுமே ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க. ஆசீர்வாதம் ப்ரொமோஷன் 50,000 வரணும்னு எல்லாம் தான் இருக்கு. இப்போ சாம் வந்து நல்லா கம்பெனி நடத்துறாரு, நல்ல டிசிப்ளினும் கார்பரேட் நல்லா வந்தா போதும். ஓகே, அரைக்கை போட்டு வந்தா ஒரு ஒத்துப்பியா? டிஸ் என்ன பண்ணுவேன்? கிழிஞ்சு போட்டு ஒத்துப்பியா? சபைக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நான் இல்லை, ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஏன்னா யார் கொடுக்க போறது? பெஸ்ட் அவர் தான் கொடுக்க போறாரு. இன்னைக்கு ஆண்டு உங்களோட சபை எல்லாருக்கும் பேசுறாரு, சில நேரத்தில் ஆண்டு பேசுறாரு. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில கூட இன்றைக்கு 3 காரியத்தை சொல்றாரு. தன்னுடைய நிலைமையை அறியாமல் சுய திருப்தி குறித்து குறிப்பிடுகிறது. 2வது உலக ஐஸ்வர்யம். 3வது சொந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் நலனை குறித்து இல்லாமல் இருப்பது. அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு உங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குது என்றால் ஆராய்ந்து பார்த்து இருக்கிறீர்கள். என்னைக்காவது எல்லாரும் பார்க்குறீங்க, ஜுரம் வந்த உடனே என்ன வைப்பாங்க வாயில? எதுக்கு? எவ்வளோ? ஓகே, சடன்னா உப்பிட்டீங்க, எங்க என்ன பார்ப்பீங்க? இல்ல சடனா சுருங்கிட்டீங்க, சொல்லுங்களேன். கருப்பாயிட்டீங்க, சடனா ஒயிட் ஆயிட்டீங்க, என்ன சொல்லு? இதெல்லாம் வந்து ஆரஞ்சு பார்ப்பீங்களா? கண்ணாடி முன்வா பார்த்து ஏன் கருப்பாயிட்டேன் என்ன பண்ணுவீங்க உடனே? சொல்லுங்களம்மா. நிறைய ஃபேஸ் கிரீம் போடுவீங்களா இல்லையா? இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு அது ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அது என்னைக்காவது யாரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தரும் பார்ப்பேன், ஆவிக்குரிய ஜீவித கிறிஸ்தவ மகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், எல்லாத்தையும் வர ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம என்ன பண்ண நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கல, நோட்டிபிகேஷன் கொடுக்குறோம். நல்லா பைபிள் படிக்கிற பொண்ணு, பைபிள் படிக்கிற பையன் அங்க போன டான்ஸ் ஆடுது, இன்ஸ்டாகிராம்ல அனுப்புது. இது எத்தனை கண்கள் பார்க்குது? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவருக்கு நம்ம சபையோட கர்த்தர் இன்னைக்கு பேசுற சில வார்த்தைகளை எடுத்துக்கணும், சில வார்த்தைகளை திருத்திக்கணும். அதுதான் ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அன்பான, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில எங்க இருக்கிறார் என்னும் கதவு தட்டி கொண்டு இருக்கிறாரா என்று பார்க்கணும். இன்னும் கதவு தட்டிட்டு தான் இருக்கிறாரா? வாசப்பட நிற்கிறாரு. ஓகேங்களா? வாசப்பட நின்றுட்டு வான்னு சொல்றது, வான்னு உள்ள கூப்பிடுறதுல பல விதங்கள் இருக்கு தெரியுங்களா? எல்லாரும் வான்னு சொல்லுவீங்களே. இப்போ பாஸ்டர் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வீட்டில் இருந்து ஓடி வந்து எப்படி சொல்லுங்க? வித்தியாசம் இருக்குல்ல? மனுஷன் எதை பார்க்குறான்? ஆண்டவரோ அவர் இருந்த கதை தட்டும் பொழுது, நம்ம அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறோம் நம்மளை பார்க்கணும். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நல்லா கோணிங்க, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். முதல் வசனத்தை வந்து விஷயம் பார்க்கும் போது வெளிப்படுத்த விஷயம் 3:20 பார்க்கும் போது இதோ ஒரு வாசப்பட நின்று கதவை தட்டுகிறேன். இப்ப எரேமியா 33:3 என்ன சொல்லுது? கூப்பிட்டீங்க, அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? உள்ள வராரா இல்லையா? உள்ள வந்துறார். ஆனா உள்ள வருத்த நீங்க கூப்பிடுற விஷயம் எடுத்துதான் இருக்கு. நீங்க அழைக்கிற விதத்துல தான் கர்த்தர் உள்ள வருவார். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கீங்களே. இப்போ நானும் சிஸ்டரோ ஒரு சடனா உங்க வீட்டுக்கு வந்துட்டோம், எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி ஒரு அன்பா கூப்பிடுவீங்களே? ஓகே. போன வாரம் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, மச்சின்சி உள்ள வருது, எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? கூட மாட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில விதங்க இருக்கு பாக்கீங்களா? ஓகே, இதெல்லாம் கூப்பிடுறது இருக்குது. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது இருக்கு, வந்துடுச்சுன்னு சொல்றது இருக்குது, வந்துட்டாங்களான்னு சொல்றது இருக்குது. அந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இது நான் இல்லை, எல்லாருக்கும் அந்த ரியாக்ஷன் இருக்கு. உள்ள கதவு தட்டும் போது அன்பா கூப்பிடுவீங்க. ஒருவேளை மாசம் வந்துட்டா எப்படி ஃபர்ஸ்ட் மாசம் எப்படி கூப்பிடுவீங்க? நல்லா சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் மாட்டம் சொந்தக்கார ஒரு 10 பேர் 8 பேர் வந்துட்டாங்க, வாங்க வாங்க. ஓகே, அடுத்த மாசம் வந்துட்டாங்க அதே போல, வாங்க. ஓகே, இன்னொரு மாசம் வந்துட்டாங்க, ஐயோயோ போயிடுச்சு. இப்ப என்னது? வா. ஐயோயோ, இதான் உலக நிலைமை. ஓகே, ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி இன்னொரு 2 குட்டியை போட்டு நைட்டு வராங்க. எதுக்கு வர? சாம் ஸ்ட்ரைட்டா போயிட்டான். எதுக்கு வர? அப்பயோ வராங்க. என்ன பண்ணுங்க? வெளியே போனே சொல்லிடுவான. காலம் எப்படி இருக்குது பாருங்களேன்.
இயேசு இருதயத்தை பார்க்கிறார். அவர் உள்ள தங்கிட்டாருன்னா எப்படி இருக்கணும்? அவரை போல சுபாவம் மாறணும். கசப்போ வெறுப்போ காயமோ எல்லாமே. உன் இருதயம் எப்படி இருக்கு? வான் கூப்பிட்ட, வான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வசனம் என்ன வருது? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். அங்க நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஒரு கமா போட்டது எதுக்கு தெரியுமா? நீ நோக்கி கூப்பிடுற வித்தியாசம் அழுத்தம் எப்படி இருக்குன்னு பாப்பார் ஆண்டவர். நீ எப்படி கூப்பிடுறியோ அந்த விதத்தை தான் கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ எப்படி கொடுக்கிறியோ அது எப்படி கொடுப்பார் அவரு? அமுக்கி குலுக்கி சரியத்தக்க கொடுப்பாராம். இப்ப நீ அதே போலத்தான் இயேசு நீ எவ்விதத்தில் உள்ள அழைக்கிறியோ அவ்விதத்தை தான் ஆண்டவர் நடத்துவார். ஆரம்பத்தில் நீங்க எப்படி அழைச்சிருப்பீங்க? இப்படி உற்சாகமா இயேசுவே இயேசுவே, 2 கை இருந்தா கூட எப்படி தட்டியிருப்பீங்க? தட்டிருப்பீங்க. உண்மை இதெல்லாம் நம்ம சத்தியத்தை கிளியரா பேச தட்டிருப்பீங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆண்டவர் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஓகே, உங்க கை தட்டு எப்படி இருக்கும்? சாதாரணமா இருக்கும். அல்லேலூயா. அவர் தான் ஃப்ரெண்டாக எதிர்பார்ப்பாருங்க. அல்லேலூயா. தான் நீ டெய்லியும் போய்க்கின்னு ஃப்ளைட்டில் போயிட்டு டெய்லி நீ கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் எதிர்ந்தா போக முடியும்? பாஸ்போர்ட் இருந்தால் தான் போக முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் வரதான் பாஸ்போர்ட் தூக்கிடுவாங்க. பாஸ்போர்ட்டே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 7 இயர்ஸில் பாஸ்போர்ட்டே இருக்காது. எல்லாம் ஃபேஸ் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட். போய் நின்னா போதும், அழகாக ஸ்கேன் பண்ணணும், உள்ளே போகணும்னு சொல்லணும். தயவுசெய்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கீழே மூக்கை ஒடிச்சிட்டு வச்சுக்கோங்க. எந்த ஊருக்கும் போகவே முடியாது உங்களால். ஏன்னா காலங்கள் மாறிட்டே இருக்கு. பைபிள் எடுத்து வந்தாங்கன்னா இப்போ மொபைல் எடுத்து வந்து லேப்டாப் பண்ணுறாங்க, பைபிள்ன்றாங்க. தட்ஸ் நாட் அ பைபிள். நிறைய பேர் தன்னை அதுக்கேற்ற அதான் சொல்ல, சுயத்தை நம்பி உலகத்தை நம்பி வாழ்ந்து ஓடுற ஓட்டமும் இருக்கு. ஆனால் இயேசு சில ப்ரொசீஜரை வச்சிருப்பாரானால் அந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம செயல்பட முடியும். அல்லேலூயா. என் தேவன் சிலதை எதிர்பார்க்கிறார்கள். சபையை வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லுறது சபைக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற அவர்களோட மாற்றத்தை என் தேவன் இருப்பார். என் கர்த்தர் மூடிச்சு கொடுக்கிற தேவன் வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தையின்படியாக மறுபடியும் வாசிக்கும் போது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நம்ம இறுதி எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கிற நேரமா இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 36 வசனம். தங்கள் எஜமான், இங்க ஒரு காரியத்தை பார்க்க, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது, வந்து வாசலை கதவு தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இது எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணம் இப்ப ஷாம் ஒரு பெரிய கன்சர்னை வச்சிருந்தாரு. ஷைனிக்கு அவ்வளோ சம்பளம் கூட 50,000 கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறாங்க. நான் ஃப்ளைட்லேருந்து போயிட்டு காலையில் 3:30 மணிக்கெலாம் வருவேன். வரும்போது கார் ஹார்ன் சத்தம் போது நீ கதவை தருன்னு சொல்லிட்டாருன்னா ஷைனி அப்போ தூங்குவாம்ன்றப்பல ஷைனியோட வேலை என்ன பண்ணும்? விழித்திருந்து எஜமானே வராருன்னு சொல்லிட்டு விழித்திருந்து கதவை திறக்கணும். அதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. நம்முடைய எஜமானி யாரு? கிறிஸ்து. நம்ம யாரு? அவரோட பிள்ளைகள், வேலைக்காரர். அவர்கிட்ட நம்ம தான் சபை. அவர் உள்ள வரதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? தாகத்தோட காத்திருக்கணும். எப்படா 7 மணி ஆகணும், 7:15 எங்க இருக்கணும்? சபை இருக்கணும். என்ன இருக்கு? அது எப்படியா எஜமான பார்க்க வர தாகம் இருக்கணும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த தாகம் உள்ள வரும் பொழுது என்னென்ன வரும் தெரியுங்களா? ப்ரொமோஷன் வரும், வயிறு வரும், ஆசீர்வாதம் வரும், மகிமை வரும், விடுதலை வரும், மேன்மை வரும். நீ அவரை அழைக்கிற. உனக்கு நைட் ஃபுல்லாக கூப்பிட்டீங்க, ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, அவங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டீங்க. அவர் கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, டாக்டருக்குலாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு ஃபீவருக்கோ இல்லை ஒரு எதுக்கோ ஒரு போகிறீங்க, ஒரு டைம் 7 o'clock 7:30 to 7:40 தான், 10 நிமிஷம் தான் உனக்கு டைம்னு சொல்லிட்டாருன்னா அந்த சரீரம் குணமாகிறதுக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? அது எத்தனை மணிக்கு எதுக்கு போவீங்க? நீங்க சொல்லிட்டீங்க, டாக்டர் டைம் சொல்லிட்டாரு, அந்த கீப் அப் பண்ணது யாரோட வேலை? சப்போஸ் 10 நிமிஷம் லேட்டா போனீங்க, என்ன ஆயிடுச்சு? டாக்டர் பிளஸிங்கும் போச்சு,
விடுதலையும் போச்சு, சமாதானம் போச்சு. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஆவிக்குரிய நிலையை ஆராய்ச்சி பார்ப்பதற்காகத்தான் இன்னைக்கு கர்த்தர் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவரை கூப்பிடுற விதத்துல கூப்பிடும் பொழுது நிஜமாகவே கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேவனாக இயேசு எப்படி அழைக்கணும்னா, விரும்பி அழைக்க வேண்டும், வருந்தி அழைக்க வேண்டும், வணங்கி அழைக்க வேண்டியது. 3 விதமானத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் அவ்விதத்துல ஏதோ நோக்கி பார்த்து கூப்பிடுன்னு சொல்லிட்ட உடனே ஏதோ சாதாரணமா கூட கூடாது. அவர் யாரு? ராஜாதி ராஜா, சர்வ வல்லவரா இருக்க. அல்லேலூயா. அவர் எப்படி கூப்பிடுனா, விரும்பி அழைக்கணும், வருந்தி அழைக்க வேண்டும், வணங்கி அழைக்கும் போது கர்த்தர் உள்ள வரும்போது சகலத்தையும் மாற்றி மகிமையில கர்த்தர் கொண்டு போக விரும்புகிற தேவனா இருக்கிறார். தாகத்தோடு இருதயத்திலிருந்து விரும்பி அழைக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வருவார். எடுத்து வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில், இயேசு பிரயாணமா போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அதாவது எக்ஸ்பெக்டிங் காட். உள்ள கூப்பிடுறா, வாங்கன்ற. ஏன்னா இயேசு உள்ள வந்தா என்ன சம்பவிக்கும்? ஒரு விடுதலை சம்பவிக்கும். இயேசு உள்ள வருவாரானால் ஒரு வல்லமையான விடுதலை நம்ம வாழ்க்கையில நடக்கும். அவரை எவ்விதத்தில் அழைக்கிறாயோ அவ்விதத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ, எவ்வளவு கொடுக்கிறியோ அளக்கப்படுற. அப்போ நீ எவ்விதத்தில் அழைக்கிறாயோ, அன்றைக்கு இயேசுவை மார்த்தாள் அழைத்தது நிமித்தம் தன் சகோதரன் மரித்து போன பொழுதும் இயேசு உயிரோடு எழுப்புகிற தேவனா இருக்கிறார். The calling is important. That is the main role God is expecting from us. அவர் நம்மளை முழுமையா அவர் இருதயத்தில் அழைக்கும் பொழுது நம்மளை நேசிக்கிற தேவன், நமக்கு பேசுகிற தேவனா இருக்கிறார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள, இங்க இயேசு குறித்து பார்க்கும்போது, பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் பட்டணத்திற்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். எங்க எப்ப வந்தாரா? ஓய்வு நாட்களில். இனி என்ன நாட்கள்? நான் விசுவாசிக்கிறேன் ஓய்வு நாட்கள்ல இன்னைக்கு ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இன்னைக்கு அவர் தான் உங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியா. நல்ல கவனம். அவர் வசனம் எப்படியா? அதிகாரம் உள்ளதா. எல்லாம் சொல்லுங்க. அதிகாரம் உள்ளது. அவர் வசனத்துக்கு அதிகாரம் உள்ளது. ஆராதனை பேசின வார்த்தை வாழ்க்கையில் நடக்கும். இங்க பலிபீடத்தை புறப்பட்ட வாழ்க்கை நடக்கும். ஏன்னா வசனத்துக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. யார் பேசுறாருன்னா அந்த எஜமானன் தான். ஓய்வு நாள்ல பேசுறதா நீங்க பலிபீடத்தோட பேசிக் கொண்டு இருக்கிறார். வசனம் அதிகாரம் உள்ளவர்படியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே வழி தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. யார் பிடிச்சிருக்காங்க? அவன் சொல்ற ஒரு வார்த்தையை கவனிக்கணும். உமக்கு எனக்கும் கொடுப்பது உம்மை இன்னார் என்று அறியே. அப்ப இயேசு அவளை அறிந்து வச்சிருக்கிறது பிசாசு. அல்லேலூயா. நீ எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்ல ஞானஸ்நானம் பெற்று நல்ல சரளமா ஆண்டோட ஐக்கியம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்களே எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கீங்க? இயேசுக்கு அறிந்த பிசாசு சொன்ன பொழுது இவனை விட்டு பேசாமல் போன்னு சொன்ன உடனே அது சைலண்டா போக கூட அதிகாரத்தை இயேசு இங்க பலிபீடத்தை பேசுவாரானால் நீ அழைக்கும் பொழுது உனக்காக அவர் பேசுகிற தேவனா இருப்பார். உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருப்பார். உன்னை மாற்றுகிற தேவனா இருப்பார். 36 வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளிலும் உள்ள இடங்களை எல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டுட்டு புறப்படுற வேளையில சீமோன் வீட்டில் பிரவேசித்து சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. அங்க உடம்பு சூழ்நிலை சரியில்லாமல் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறாங்க. வேண்டிக் கொண்டார்கள்.
they inviting Jesus, please come my Lord. இங்க ஏன் கூப்பிடுறாங்க? இங்க வியாதியோடு இருக்கின்ற வேளையில தன்னை தாழ்த்தி அவங்களை வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு வரும் பொழுது சகலத்தை விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அங்க சொல்லும் பொழுது சீமோனோட மாமி சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரம், அங்க வந்து ஜுரம் போட்டிருக்காங்க. கடும் ஜுரம்னா தவிர்க்க முடியாத ஒரு மோசமான நிலைமை. அப்படிப்பட்ட படுக்கையில இருக்கும் பொழுது அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். மனதார விரும்பி அழைக்கும் பொழுது அங்க மகிமையான காரியம் சம்பவிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில இதை அனுபவிச்சிருக்க எனக்கு தெரியாது. நீங்க உண்மையாக அவரை கூப்பிடுவீங்கன்னா, எப்படி அழைக்கிறீங்களோ உள்ள மனதார அழைச்சிங்கன்னா இயேசு வல்லமையான சுகத்தை கொடுக்க முடியும். அது அழைக்கிற விதத்தை தான் இருக்கு. You won't believe it. என் மனைவியை சாட்சியதுக்கு இந்த சபை கட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை, கண்டிப்பாக நாளைக்கு அப்பாயின்மெண்ட் 9 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும். காலையில் ஒரு வேலை, முக்கியமான ஒரு வேலை நடக்குது சபையில். அதுக்கு முன்ன இரவு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. இல்லாமல் பெரிய ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஒரு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அப்படியே உருண்டுட்டு இருக்கேன் தரையில். என் மனைவி ஆட்டோவில் எடுத்துக்கொண்டு போயிட்டு 24 ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏறுது. என்னால் வாந்தி நிற்கல, அப்படி தொடர்ச்சியாக இருக்கு. சில யாருக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட சீரியஸ் ஆகிட்டு. ரொம்ப என் மனைவி கூடவே இருக்காங்க. வீட்டுக்கு இங்கே போட்டு கரெக்டாக 7:45க்கு எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஆட்டோ ஏறி கரெக்டாக வந்து 8 o'clock வரேன். என்னால் அவ்வளோ முடியல. 8 to 8:20க்கு தரையில் திரும்பி மறுபடியும் என்னை விட்டுருமா, ஒரு 1/2 hour விட்டுருவான்னு சொல்லிட்டு தரையில் படுத்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன். யூ வாண்ட் பிலீவ் இட், உள்ளான இருதயத்தில் நான் அழைச்சதை இயேசு பார்த்தார். எழுது 8:45க்கு இங்கே நிற்கிறேன். இங்கே இருக்கிற இப்போதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்து சொன்னேன், போங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவியே அதுக்கு சாட்சி. ஒரு பர்ஃபெக்ட் ஹீலிங்ஸ். என்னை பார்த்தோன்னா யுவரா ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நைட்டெல்லாம் காலையிலாம் அட்மிட் ஆகிட்டு ட்ரிப்ஸ் ஏற்ற பார்க்குறாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம். ஏன் தெரியுமா? நான் அழைத்த தேவன் சுகம் கொடுக்குற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஃபுட் பாய்சன் என்னை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க, இவர் காலையில் அட்மிட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து எழுச்சிட்டு வந்தாருன்னா ஒருத்தரும் நம்ம ஹவுஸ் ஓனர் சொன்னோம், அப்படியே அப்புறம் பார்த்தா தெரியல. ட்ரிம்மா அழகாக மறுபடியும் ஷர்ட்டு பேண்ட்லாம் இன்சைடில் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து நிற்கிறது ஒருத்தர் கூட தெரியல. ஏன்னா அழைத்த உண்மையுள்ள தேவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அழைக்கிறது எப்படி அழைக்கிறோம்? அவர் வாசப்பட நின்று கொடுக்கார். அவர் தட்டுகிறவரே, நீ உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு தேவ நாமத்தை அவரை உண்மையோடு அழைப்பை. ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், அன்றைக்கு மார்த்தாள் வீட்டுக்கு வேண்டிக் கொண்ட பொழுது லாசரு உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு சீமோனோட வீட்டுக்கு வரது படுத்த படுக்கையா இருந்தவனை வேண்டிக் கொண்ட பொழுது ஒரு மகிமையான சம்பவம் நடந்தது. இருதயத்தின் வாசல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் அன்பாக உள்ள உத்தமத்தோடு அவர் அழைக்கும் பொழுது உண்மையாக சொல்ல வல்லமையான காரியம் சம்பவிக்கும். ஏதோ வெது வெதுப்பா இல்லாம ஓகே வாங்க ஆண்டவரே போங்க ஆண்டவரேன்ட்டு இல்லை. there is a procedure, there is a providence. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பர்ஃபெக்ஷன். ஆண்டவர் சமூகத்தில் இப்படி தான் இருக்கணும். நான் நிறைய பார்த்துருப்பேன். எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஐ ஹம்பிளி மை செல்ஃப் சே டு தி காட். எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு இடத்துல கற்றுக் கொடுத்தாருன்னா அதை இருக்கும் அப்படியே பிடிச்சுக்கொள்வேன். ஒரு காரியத்தை கற்றுக் கொண்டு வர பிடிச்சுக்கொள்வேன். உண்மையாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக, வேலைக்கு போவதுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் வேலை செய்தேன். ஐயோ கடினமானவர், ரொம்ப கடினமானவர். ஆனால் நான் உள்ள திட்டியிருக்கேன், என்னடா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நகத்தை வெட்டல வீட்டுக்கு போண்டுவார். இட்ஸ் சாதா பிரைவேட் கன்சர்ன். ஒரு சின்ன நகத்தை கட் பண்ணலன்னா நான் உட்காந்து வேலை செய்துட்டு இருப்பேன். கிட்ட வந்து பேச மாட்டார், நேரம் நெயில் கட்டு வச்சுட்டு போயிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நகத்தை வெட்டுவான்வார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல உள்ள போயிட்டு இருப்பேன், ஒரு சின்ன சின்ன விஷயம். அவர் உள்ள வந்தோடனே என்ன பிசினஸ் எடுத்துன்னு கேட்க மாட்டேன். வந்தோடனே பைபிள் படிச்சான்னு கேட்பேன். அவர் வந்த உடனே ஐயோ வந்துட்டாரே வைத்த கலக்கு, அதுக்காக பைபிள் எடுத்து படிச்சுன்னு இருப்பேன். எதுக்குன்னா அந்த கடினமான உபதேசங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு. நாளைக்கு காலையில் 7:30 சர்ச்னா நான் நைட்டே எனக்கு மனைவி நான் ஆயத்தம் பண்ண இந்த ட்ரெஸ் போன இது ஆயத்தம் அயன் பண்ணி காலையில் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் காலையில் 7:30 மணிக்கு தான் அயன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பர்ஃபெக்ஷன். அது என்ன பர்ஃபெக்ஷன்? அது ஜோரா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இம்பர்ஃபெக்ட். இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வான்னு சொல்லும் போது உள்ளார் வந்துட்டாருன்னா எல்லாம் மாறிடுது. ஒரு டாக்டர் ஒன்றும் இல்லை, 3 நாள் ஒரு ஜுரம் படுத்த படிக்கையா இருக்கும் போது அவர் எழுதுற வார்த்தை உங்களுக்கு புரியும்.
மெடிக்கல் ஷாப்புக்கு ஏதோ மாத்திரை கொடுப்பான், ஏதோ கொடுக்குறாங்க வந்து போடுறீங்களே, அதை போடும்போது சுகம் கொடுக்கும் பொழுது சுகத்தை கொடுக்கிறவர் உள்ள இருக்கும் போது பூர்ண சுகம் வரும். அல்லேலூயா. ரகசியம் நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. டாக்டர் நம்புங்க வானான்னு சொல்ல, பட் டாக்டரே வாழ்க்கையில் இயேசு தான் டாக்டர் வைக்கிறார். அப்படி விசுவாசம் போகணும். நம்ம சபையா இருக்கட்டும், ஒரு எந்த காரியமா இருக்கட்டும், ஒரு பெர்ஃபெக்ஷன், எல்லாத்தோட பெர்ஃபெக்ஷன் கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஐயோ ட்ரெஸ் கொஞ்சம் சுருக்கமாக தான், நோ பெர்ஃபெக்டா போகணும். யாரை பார்க்க போறோம்? எஜமான பார்க்க போறோம். உண்மையா தானே பிதியோன்? நீங்க ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க, சும்மா சாதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போனட்டு போயிடுங்க. ஆனால் அந்த எஜமான் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய பேர் பார்த்துக்க, ஒரு தம்பியில் கை மேலே தோல் போட்டிருக்கேன். முதல் நேரத்து போன ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. ஆனால் வரும்போது அழகாக பக்கமாக சொல்லிட்டு வந்தேன். சபை அவங்க ஒரு இனாகிரேஷன் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருக்கேன், போயிட்டு வந்துட்டேன். நல்ல ஆராதனை, சூப்பர் ஆராதனை, பிள்ளைங்க யூத்து பிள்ளைங்க நல்ல பேட் குட் அருமையாக வாசிருந்தாங்க. ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய தேவ மனுஷன், சபை தேவ மனுஷன், நல்ல பிரசங்க, நல்ல அருமையான வார்த்தை கொடுத்துருக்காரு. ஃப்ரண்ட் ரோ உட்காந்துட்டு இருக்கேன், பிள்ளைங்க பக்கத்தில் யூத் பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. நல்ல கிட்டார் வாசிச்சானுங்க, நல்ல பேடு வாசிச்சானுங்க, நல்ல ட்ரம் வாசிச்சானுங்க, எல்லாம் வாசிச்சானுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நல்ல தேவ செய்தி போயிட்டு இருக்கு. அந்த 1 மணி நேரம் தான் தேவை செய்தி. 1 மணி நேரம் தேவை செய்தியில் பார்த்துட்டு இருக்க, தொடக்கத்து முடிவு வரைக்கும் மொபைலில் மக்கள் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறான், பிளாட்ஃபார்ம் உட்காந்துக்கிட்டு. நோ பர்ஃபெக்ஷன், நோ பர்ஃபெக்ஷன். இயேசு உள்ள இருந்தார செய்ய மாட்டேன். சபைன்னு ஒரு பயம் இருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் இப்படிதான் என்ன பண்ணுவாரா? வாந்தி பண்ணி போடுவேன். நான் கூப்பிட்டேன், ஒரே ஒரு அந்த இது ஹெட் யாருமா தம்பி பாஸ்டரோட பசங்களாம் இருக்காங்க, கூப்பிட்டேன். நல்லா அருமையாக வாசிங்கப்பா, ரொம்ப என்கரேஜ் பண்ணார். சூப்பராக இருந்து உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண கூப்பிட வந்து எனக்கு வாசி. ஓகே பாஸ்டர் நல்லா சொல்லி முடிச்சேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்னு சொன்னேன், பலிபீடத்தில் மொபைல் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த பாஸ்டர் அவர் வந்து என்ன ஒரு பெரிய, அவர்கிட்ட வந்து கிட்ட ஒரு 5000-10,000 சபை ஒரு ஊழியக்காரர் வந்து பேசுகிறார். அவர் பேசி கொண்டு போது இப்படி திரும்பி பார்க்குறாரு, பேசி கொண்டு போய் திரும்பி பார்க்குறாரு. அப்பையும் திருந்தல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அப்போ உள்ள யார் இருக்கிறான்னு தெரியல. ஒரு பிசாசுக்கு தெரியுது நீ யார் என்று, ஆனா நமக்கு தெரியல நீ யார் என்று. இனி கர்த்தர் நல்லவரோட பேசுறார். when he gives an opportunity we have to செயல்படணும். ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உட்கார வச்சிருக்கானா அந்த ஸ்தானத்துல இருக்கணும். அந்த ஸ்தானத்தை கொடுமா, அந்த ஸ்தானத்தை பிடிச்சுக்கணும். இப்போ உஷா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு டீச்சர், ஓகே, அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பக்கா பண்ணி போய் நான் பார்த்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு சேலரி வயர் கொடுத்து அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்தா உங்களை எப்படி இருப்பீங்க? இன்னும் பர்ஃபெக்ட். இம்பர்ஃபெக்ட் ஆகுனா ஓனர் ரிஜெக்ட் பண்ண என்ன பண்ணுவாரு? மதிக்க மாட்டான். அந்த மதிப்பை கொடுக்கணுமா கொடுக்காம இருக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவரோட பேசுறாரு. சொல்லுங்களேன், இன்னைக்கு ஆண்டவரோட பேசுறாரு. என்னோட பேசுறாரு, நான் உங்களோட பேசுறேன். ஒரு பர்ஃபெக்ஷன் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அழகா கூப்பிட்டாங்க, மாமியோட ஜுரம் சுகமடைந்தது. திருப்பி கூப்பிட்டாங்க, லாசரோட உயிர் தெழுந்த ஒரு வல்லமை நடந்து. கூப்பிடுற விதத்துல இயேசுவை கூப்பிடும்போது மகிமையான காரியம் சம்பவிக்கும். தாகத்தோடு இருதயம் ஃபர்ஸ்ட் வந்து விரும்பி கூப்பிடணும். ரெண்டாவது வருந்தி அழைக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுகிற தேவனா இருக்க ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். லூக்கா 24ஆம் அதிகாரம், இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவம். உயிர் தெழுந்ததுக்கு பிறகு ஒரு நடந்த சம்பவம். இயேசு உயிரோடு இருக்கிற ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா உயிரோடு இருக்கிற ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்குது. கர்த்தரோட வார்த்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 12-30 வசனங்களை பொறுமையா நிதானமா சீக்கிரமா வாசிப்போம். பேதுருவோ எழுந்திருந்து கல்லறைக்கு ஓடி, கல்லறைக்கு இடத்துல ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தணிக்கப்பட்ட வைத்திருக்கிற கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். கொண்டு போனீங்க, நல்லா வந்து உயிர் தெழுந்துட்டாரு. அதனால அவங்க வந்து பார்த்துட்டு கடந்து போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்தை குறித்து 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். அவர்களோட கூட இயேசு உயிரோடு எழுந்தவர் அவர்களோட கூட நடந்து போகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய்
துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாத படிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். யார்கிட்ட சொல்றாங்க? இயேசு கிட்டே சொல்றாங்க. இயேசு எங்க வர அவருக்கு கூட தான் நடந்து வராரு. ஏப்பா துக்கத்தோட போறீங்க, என்ன நடந்தது கேட்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, அவர்கிட்ட அந்நியரா நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி வர்றீங்க, எங்களுக்கு தெரியாதா சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் 19 சொல்லுகிறது, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியுமாய் இருந்தார். இயேசு தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும், அவர்தான் நம்முடைய ஆசாரியரும், அதிகாரிகளும், அவர்தான் அதிகாரமும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும், நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன இருதயமா? மந்த இருதயம் உள்ள. மறுபடியும் சொல்ல, என்ன இருதயம்? மந்த இருதயம். மறுபடியும் அழுத்தமா சொல்லுங்க, மந்த இருதயம். தீர்க்கதரிசினா யார் கூட வருதுன்னே தெரியாத என்ன இருதயம் அதுங்களா? மந்த இருதயம். அவர் தான் உயிரோட எழுந்தாரு. உயிரோடு இருக்கிறத கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கிட்ட நடந்தது இயேசு உயிரோடு எழுந்தார் எல்லாம் சொல்லிக்கிறாரு. இயேசு தீர்க்கதரிசி வரைக்கும் செயல்படுகிறவர். ஆனா இவங்க நம்பிக்கையோட பேசிக்கொண்டு சொல்றாரு, சொல்ற வார்த்தை, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இயேசு கூட நடிக்கிறார்ல. இயேசு மரித்துட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, இவங்களோட நடந்து வராரு. ஆனா இவங்களுக்கு கண்கள் தெரியல, கூடவே இருக்கிறாரு. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது உண்மை. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குமானால் உண்மையாக சொல்ல கண்டிப்பா நிறைவேறும். இது நிறைவேறும், ராமேன்னு சொல்ல கண்டிப்பா நிறைவேறும். தாமதமானாலும் இனி தாமதிப்பதில்லை. அவர் சொல்லுகிறது உண்மையானவர். அங்க போயிட்ட உடனே அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், நீங்க 4 பேர் நடந்து போகும்போது, 5 பேர் நடந்து போகும்போது உங்களை அறியாமலே ஒரு நபர் வராருன்னா உங்களே தெரியாம இருக்கலாம். நீ விசுவாசிக்கணும், அது இயேசுவா கூட இருக்கும். அங்க வந்துட்டு ஒரு இந்த பார்க்கும் போது அந்த வசனம் 22 வசனம் வசிக்கும் போது, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடைய 28 அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்ப என்னன்னா, சில நேரத்துல இயேசு நம்மளோட பிரயாணம் பண்ணும் பொழுது அவளை அறிந்து கொள்ளும்படி நம்ம கண்கள் எப்போ திறக்கப்பட்டு இருக்கணும். கூப்பிடுறது மனுஷன் பெருசு இல்ல, அவர் நம்மோட உலாவுகிறார் என்ற நம்பிக்கையோட உறுதியோடு செயல்படுத்தும் பொழுது உன் காரியங்களை அவர் நின்று வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா போகிறது போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். அவளை வருந்தி கேட்டுக்கொண்டார். that is requested him. நீ எங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு அறியல, ஆனாலும் அவங்களை கூப்பிட்டு அமர வைத்து பேசி அழைக்கும் பொழுது கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அந்த இருதயத்தில் அழைக்கிற விதத்தில் அழைக்கும் பொழுது அவர் நம்ம இருதயத்தில் பிரவேசிக்கிற தேவனா இருக்கிறார். உள்ள எடுத்து உள்ள போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அன்பான தேவ பிள்ளைகளே,
இயேசு நம்ம வருந்தி நம்முடைய இருதயத்தில் அழைக்கும் பொழுது நம்மோட கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இட்ஸ் a calling நிறைய இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி வான்னு சொன்னீங்க, மூணாவது வாட்டி உண்மையா சொல்றேன். நானும் மனைவி கார்ல எங்கன்னா பிரயாணம் பண்ணும் பொழுது சடனாக எங்களை அறியாத ஹோட்டல் போயிட்டு வரையும் வருவோம், திருப்தியாக சாப்பிட்டு வருவோம். அப்போ தான் இருக்கும் பொழுது 2 பேர் வந்து பிச்சை கேட்பாங்க. ஆனால் நாங்கள் நடுங்கி போயிட்டு ஒரு நல்ல ஒரு 10 ரூபா 20 50 கொடுத்துருவோம். ஏன் தெரியல, வந்தது இயேசுவா கூட இருக்கும். அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு செயல்படும் பொழுது கர்த்தர் நம்ம எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. எப்படி அழைக்கிறாங்க? கேட்ட உடனே அவளை நீ அழைக்கும் பொழுது கண்கள் திறக்கப்படும். இதுவரைக்கும் சில காரியத்தை நீ பார்க்காம இருக்கலாம், சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் கேட்காம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். அவரை கூப்பிடுறதுல கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. நீ கரெக்டா நேரத்தில் எழுந்து நேரத்தில் அவர் கூப்பிட்டு பாரு, உன்னோட கண்கள் திறக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கால் இன் த டைம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் எல்லாருமே. இது வரைக்கும் எப்படியோ போட்டோம், இந்த நிமிஷத்துலேருந்து தேவனுக்கு ஒரு ஷெட்யூலைஸ் பண்ணி தேவ சமூகத்தில் அவர் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் வந்து நிப்பாருங்க. கதவை தட்டுவார், நீ ரெடியா உள்ள கூப்பிடணும். என்ன பண்ணுவார்? உள்ள போஜனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் என்ன? சொல்லுமா, சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. ஓகே, திருப்பி யாரும் மறுபடியும் சொல்லுங்க. அப்பா இல்லாம புள்ள வந்துருவானா? புள்ள அப்பா இல்லாம புள்ள வந்துருவாரா? எப்பவுமே எல்லாருக்கும் கத்துக்கோங்க, வாக்கு தத்துவம் சொல்லும் பொழுது வாசனத்தை சொல்லணும். ஒரு ஐடி கார்டில் போயிட்டு பாஸ்போர்ட்ல வெறிய சேவியர்னு சொன்னா ரிஜெக்டட். எஸ் சேவியர் பிரதீப் குமார் தான் பாஸ்போர்ட் வேல்யூ. இப்போ மறுபடியும் கேட்கிறேன், என்ன வாக்கு தத்துவம்? யோசுவா 1:5 கைவிடல. வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? உள்ள வந்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஹோட்டலுக்கு போறீங்க, நல்லா ஆர்டர் பண்றீங்க, தண்டூரி கிண்டூரி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, எல்லா டேபிள் மேல இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட்? வாய்க்குள்ள போனாதான் வான் கூப்பிட்டேங்க, நான் உன்னோட கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். எங்க இருப்பேன்னு சொன்னாரு? கூடவே தான் இருப்பார். நீ கூடவே இருப்பான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாலும் நடக்காது, உள்ள வச்சுக்கணும். அல்லேலூயா. வெறிய பணத்தை மட்டும் கையில வச்சுட்டு ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகாம கொடுத்தா எப்படி இருக்கும் அது? ஒருவேளை இந்த வருடம் ஆண்டு வாக்கு கொடுத்திருக்காருன்னா தன் இருதயத்தில் அவரை சுமந்து அழைக்கும் பொழுது நம் தேவன் நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவனா இருக்கிறார். அவளை விசேஷமா வருந்தி விரும்பி அழைக்கணும். ரெண்டாவது, வருந்தி அழைக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான சம்பவங்களை, கர்த்தர் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை உன் கண்கள் திறக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். மூன்றாவதாக பார்த்து முடிக்கும் போது தாகத்தோடு இருதயத்தில் வணங்கி அழைக்கும் போது கர்த்தர் வருவார். நம்ம தாழ்மைப்படுத்தி இயேசுக்கு முன்பாக இடத்தில் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விடுவார். அன்பான தேவனை நம்மளோட குறித்து தவறாக பேசினவருக்கு முன்பாக, நம்மளை அசெப்ட் பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தரால மறுரூபப்படுத்தி நம்மளை மாற்ற முடியும். எடுத்து இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஆயக்காரருக்கு தலைவனாக சகேயு குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எப்படி அழைச்சு கொண்டு போனானா? சந்தோஷத்தோட அழைச்சு கொண்டு போனானோ. அவர் தங்குறேன்னு சொல்லும் பொழுது, உண்மையா சொல்றேன், அவன் எவ்வளவு விட குள்ளனா இருந்தாலும் அந்த மரத்துல ஏறுபடிக்கு அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு, எவ்வளவு முயற்சி எடுத்து, எவ்வளவு சறுக்கி விழுந்து, எப்படியாவது யாரை பார்க்கணும்னு பிரயாசப்பட்டான். அவர் வரேன்னு சொன்ன எப்படி அழைச்சு கொண்டானா? சந்தோஷத்துல. நம்மளோட வாழ்க்கையில இப்போ உதாரணம் இருக்கு. நான் மாசம் வரேன் உங்க வீட்டுக்கு, நான் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மாசம் ஒரு 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஒரு 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க.
3வது வருஷம் ஏதோ சூழ்நிலை வந்து அவங்க வீட்டுக்கு எதுவும் கொடுக்காம ஒரு 3 மாசம் நிறுத்திட்டேன். 4வது மாசம் நான் அழைப்பு எப்படி இருக்கும் எனக்கு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கொடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? வாங்க பாஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லிருப்பாங்களே இல்லையா? ஒரு 3 வருஷம் கழிச்சு போன என்னோட சூழ்நிலை கொஞ்சம் சரிக்கிடுச்சு. ஒரு 2 மாசம் கொடுக்கல, 4 மாசம் கொடுக்கல, 5வது மாசம் அவங்க வீட்டுக்கு சும்மா போறேன். எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. வரவேற்பு எப்படி இருக்குன்றீங்க? நான் இல்லை, யாரோ எக்ஸாம்பிள் சொந்த யாரோ ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு பண்றாரு வச்சுக்கோங்க, பாஸ்டரே விட்டுங்க. அப்போ சொல்லுவீங்க யாரோ ஒரு குடும்பம் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது, உன் பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. 6 வருஷம் கொடுத்தாங்க, இன்னும் 3 வருஷம் கொடுக்கல, சடனாக உங்க வீட்டுக்கு வராங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி எப்படி அழைப்பு இருக்கும்? அவங்களுக்கு தான் தெரியும். எப்பவுமே ஒரே மாதிரி இயேசுவின் இடத்துல இருக்கும் பொழுது நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறத நான் அழைக்கணும். அன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்குறேன், மு.க. ஸ்டாலின் போறார். அதுக்கு பார்க்கணும் நான், ஜனங்களும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறாங்க அவரை பார்க்கறதுக்கு. நல்லது தான், போயிட்டு வரும்போது சொல்றாங்க பார்க்கவே இல்லை, அவர் நேராக போயிட்டாரு, காரில் தலையை கூட திருப்பல, நேராக போறார். அவர் உன்னையா பார்க்க வந்தார். நான் கேட்க உண்மை தானே? இந்த பகுதியை மழை வெள்ளத்தை இருக்கிறதுக்காக அவர் பார்க்க வந்தார். அவரோட வேலை எதை பார்க்கணும்? ரோடை பார்த்துட்டு போயிருக்கிறார். ஜனங்க பிச்சுட்டு ஓடிச்சு மெயின் ரோட்ல உட்காந்து போனாங்க. நாங்க மேல இருந்து எதுக்குடா ஓடுறாங்க, எல்லாம் ஓடினா திருப்பி எல்லாம் துக்க முகத்தில் வராங்க. போனாரு, திரும்பி கூட பார்க்கல, நேரம் போறாரு. அவர் ஒன்னும் பார்க்க வரலமா, அவர் ரோட பார்க்க வந்தார். ஆனா இங்க இயேசு சகுவை பார்க்க வந்தாரு. சகுவை பார்த்து எப்படி கூப்பிடுறான்னா சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உன் காரியம் நடக்காம இருக்கலாம், ஆனா சந்தோஷத்தோட இருட்டார். உன் காரியம் நடக்காம இருக்கலாம், அவர்கிட்ட துக்கப்பட்டு ஏன் நடக்கலன்னு கேட்காத, அவர் வேற பிளான் பண்ணி வச்சிருப்பார். நீ நினைக்கலாம் ஐயோ நான் எப்படியாவது ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கணும்னு, அதனால நீ துக்கத்தோட கண்ணுக்குட்டி வாங்க முடியல நீ அழுது ஜெபம் பண்ணிக்கலாம். அவர் உனக்கு யானையை கொடுக்கலாம்னு நினைக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா அது? ஆனா நம்ம அழைக்கிற அழைப்பு சோர்ந்து போக கூடாது, ஜெபிக்கிறத சோர்ந்து போக கூடாது. ஏன் சொல்லிட்டு அவரை கேட்க கூடாது. ஏன் கேட்க நம்ம அதிகாரமும் கிடையாது, அவரோட இஷ்டம். காலையில் வந்தாலும் கூலியை கொடுப்பார், சாயங்காலம் வந்தாலும் அவர் கூலி கொடுப்பார். அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை உரியதா கரெக்டாக சம்பளம் வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை கூப்பிடுற விதத்தில் கூப்பிடும் பொழுது கர்த்தர் சந்தோஷமா எடுத்துக்கொண்டு போன என்று வேதவசனம் சொன்னார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவர் ஒண்ணுமே சொல்லல, ஆனா என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவர் சந்தோஷத்துடன் அழைத்த உடனே ஒரு ரட்சிப்பு வந்தது. நம்ம கூட அழைக்கிற விதத்துல இயேசு அழைக்கும் பொழுது சகலமும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவனை பார்த்து அவன் பாவி, அவன் வீட்டுக்கு ஏன் போனன்னு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தவன அவனை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே இல்லையா? பரவாயில்லப்பா திருந்திட்டான். எப்படிங்க இயேசு உள்ள வந்தார்? இன்னைக்கு இயேசு உள்ள பிரவேசிக்கும் பொழுது அழைக்கிற இயேசு உண்மை அழைக்கும் போது சகலத்தை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 3:20 சொன்ன வார்த்தையின்படியாக இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுகிற வேதவசனம் சொல்லுகிறது. இதை வாசற்படியில் நின்று தட்டுகிறவர் என்று சொல்லுகிறவர் யார் என்று பார்ப்போமானால் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல். அவர்தான் அந்த வாசல். என் வழியாய் அவர்தான் அந்த வாசல். அவர் மூலமா தான் போக முடியும், அவர் மூலமா தான் செயல்படுத்த முடியும், அவர் மூலமா தான் ஜெயிக்க முடியும். அந்த வாசலை நம்ம வீட்டுக்கு முன்பாக கதவு தட்டும் பொழுது வேத வசனம் சொல்லுது, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்து இருக்கிறேன். அந்த வாசலுக்குள்ள நுழையணும்னா எஜமான் இடத்துல இருக்கும் போது, எஜமான் உள்ள பிரவேசிக்கும் போது தான் அந்த பிரவேசித்த ரட்சிப்புக்குள்ளாக நடந்து போக முடியும். வசனத்தை வாசிப்போமானால், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அவர் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர் உள்ள வரும்போது மேய்ச்சலை பார்ப்போம். திருடன் திருடவும், நல்லா கவனிக்கணும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாரே அன்றி வேறொன்று
மூன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நமக்கு உள்ள அடைக்கிற தேவன், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவரே நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். நம் வாசப்படி தட்டுகிறவர் யார் என்றால் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், நம்ம வழி நடத்துகிறவர், நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்ம பூர்ணப்படுத்துகிறவர், நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை பக்குவப்படுத்துகிறவர், நம்மளை மேன்மைப்படுத்துகிறார்படியாக நம்மளை நல்ல அறிந்தவராக தான் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், இதோ உன் வாசப்படியில் கதவு தட்டுகிறேன், என்னை உள்ள அழைக்கிற இடத்துல நான் பிரவேசித்து அவரோட போஜனம் பண்ண சொல்லுகிற தேவனே, நீ அழைக்கிற விதத்தில் அழைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். விரும்பி அழைக்க வேண்டும், வருந்தி அழைக்க வேண்டும். நம்மளை விசேஷமாக அவர் சமூகத்தில் தாழ்த்தி அழைக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சபையில் இதெல்லாம் காணப்படாதபடியாக கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நம்ம சபையிலும் சரி, கேட்கிற யாவருக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தர் பேசுற மகனே, அவர் உள்ள வந்துட்டாருன்னா எல்லாமே மாறிடும். அவர் உள்ள வந்து எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. அழுக்கு சொக்கா எதில் ஊற வைப்பீங்க? ஊற வச்ச உடனே பிரஷ் போட்டுன்னு மாறிடுச்சு. அல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க டிவிலலாம், சர்ஃபெக்ஸில் பார்ப்பாங்க, ஒரு அழுக்கு சட்டை போட்டு பேர் ஒரு சோஃபா வந்து அப்படி சர்ன்னு போவோம், அந்த இடம் மட்டும் வெள்ளையாடும். உண்மை சொல்லுங்க, அது பொய். ஆனா இது சர்ன்னு வந்தா அழகா மாற்றப்படும். நமக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லையா. அங்க டிவியில பார்க்கறதெல்லாம் பொய், இதுதான் மெய். அல்லையா. இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறதெல்லாம் பொய். ஆமா, பொய் ஐடிங்க. ஆனா இதுதான் உண்மையான ஐடி, பரலோக ஐடி. அல்லையா. அவர் தான் நல்ல மெய்ப்பன், அவர் தான் நல்ல ஜீவன். அவர் நம்மளோட சத்தியத்தில் இருக்கும் போது, ஜுரத்தில் இருக்கும் போது தெர்மாமீட்டர் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு உன் ஆவிக்குற வளர்ச்சி எவ்வளவு நீ ஆராய்ந்து பார். இன்னைக்கு அவர் உள்ள வந்ததாங்க தெரியும் உனக்கு. அல்லையா. சின்னதை சொல்லுவாங்க, சின்ன குழந்தை இருக்கும்போது வாயில கை வச்சா கூட அதுக்கு கடிச்சா தெரியும். சிலர் அப்படிதான் நானும் வச்சிருக்கேன், நறுக்கும் கடிச்சிருக்கு. வேதத்தின் ஆராய்ந்து உள்ள போகும்போது தான் ருசி நமக்கு தெரியும். கண்களை மூடு. ராபாலா தீரேமி சுத்தம் நம்ம மகந்தரா சீ கலாதே ராபா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே அன்றைக்கு லவோதிக்கேயா சபையில நீ பேசினது போல இன்றைக்கு சபையாரோட பிள்ளைகளிடத்தை பேசியிருக்கிறீர், அழைக்க சொல்லியிருக்கிறீர். விரும்பி வருந்தி தாழ்த்தி அழைக்கும் பொழுது என் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மார்த்தாள் அழைத்தாள், சீமோன் அழைத்தாள், ஒரு வல்லமை விடுதலை கிடைத்தது. ஆமா, உம்மோட வல்ல பிரசனம் சம்பவித்தது ஆண்டவரே. சத்தத்தை கேட்டோம். இனி நல்ல மெய்ப்பன் எங்கள் உள்ளான இருதயத்தில் நீரே வாசலா இருந்து கதவின் வாசலில் நின்று கொண்டிருக்கபடி உன்னை அழைக்க எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துவீர். உம் சத்தத்தை கிருபை பாராட்டும்படி எங்களை மறுரூபப்படுத்தி எங்களை கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவதற்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால தாழ்த்தி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்காக